அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசி, மிதுன லக்னக்காரர்களுக்கு நன்மை தரும் நட்சத்திரங்கள் அப்படின்றத நம்ம பார்ப்போம். குறிப்பாக அ ஒரு மிதுன லக்னம், மிதுன ராசியில பொறந்திருக்கீங்க. இது ராசிக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல லக்னத்துக்கும் நீங்க அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். பொதுவாகவே 5க்குரியவருடைய தசை நடக்குது அப்படின்னா, அது நன்மை தரும். அதே மாதிரி 9ஆம் அதிபதி தசைகள் நடக்குதுன்னு என்றாலும், அதுவும் நன்மை தரும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா அந்த தசைகள் நடக்கலனாலும், அந்த நட்சத்திரங்கள்ல உங்களுடைய அ கிரகங்கள் அது அஷ்டமாதிபதியாக இருக்கலாம், சனி பகவான் தசையா இருக்கலாம், இல்ல அ 6ஆம் அதிபதி தசைகள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய தசை நடக்கலாம். இது எப்படி இருந்தாலும், இந்த நட்சத்திரங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரங்கள்ல உங்களுடைய கிரகங்கள் நின்று தசை நடத்துதா பாருங்க. இது கண்டிப்பாக நன்மையை தரும். அப்ப 5ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன். அதே மாதிரி 8, 9க்குரியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான். மகரம் மற்றும் கும்பராசிக்கு கும்பம் தான் உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக வரும். அப்ப இந்த தசைகள் நடக்குது, இல்ல. ஆனா இந்த நட்சத்திரங்கள்ல எந்த கிரகம் நின்று தசை நடத்தினாலும், அந்த தசை கண்டிப்பாக நன்மை தரும். அப்ப 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் என்னென்னு பார்த்துங்க. அதாவது பரணி, பூரம், பூராடம். இந்த 3 நட்சத்திரங்கள்ல கிரகங்கள் நின்று தசை நடத்துதா பாருங்க. கண்டிப்பாக நன்மை தரும். அப்படி இல்லன்னா, குறைந்தபட்சம் உங்கள கண்டிப்பா அந்த தசையில காப்பாத்திவிடும். ஒரு பிரச்சனைகளே இருந்தாலும், அதை உங்களுக்கு அந்த கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை காப்பாற்றிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான். இந்த சனி பகவானுடைய தசை நடக்கலனாலும், அந்த நட்சத்திரங்கள்ல கிரகங்கள் தசை நடத்துதா பாருங்க. அந்த நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. இந்த 3 நட்சத்திரங்கள்ல கிரகங்கள் தசை நடத்துதா பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக்